இன்றைக்கி 5 நிமிஷத்தில் முட்டையும் ப்ரெட்டும் வச்சு எக் பப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து விடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் எத்தனை எக்கில் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 முட்டை யூஸ் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேங்க. இதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனா பூண்டை பொடி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மசாலாவை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி 3 முட்டையை தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அதை நல்லா தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒன்று இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீல வாக்கிலையும் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ கட் பண்ண முட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து அந்த ஓரத்தில் எல்லாம் ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ சென்டரில் இருக்கிற அந்த ப்ரெட் பீஸை மட்டும் நல்லா ஒரு ரோலர் வச்சு தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு நார்மல் சைஸு ப்ரெட்டை விட சாண்ட்விச் ப்ரெட்டு பெரிய சைஸாக வாங்கிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வச்சுக்கோங்க. இப்போ 4 ஓரத்துலேயும் அந்த மைதா மாவு பேஸ்ட்டை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க, அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே அந்த இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை வச்சு நல்லா ஒட்டி விட்ருங்க. 4 பக்கம் ஒட்டி விட்டுருங்க. இது பார்க்குறதுக்கு ப்ரெட் பாக்கெட் மாதிரி இருக்குங்க. இதை சாண்ட்விச் மேக்கர்லேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி பேனில் பண்ணி காட்டுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்சு வச்சுருக்க ப்ரெட்டை அப்படியே அதில் வச்சு 2 பக்கமும் திருப்பி விட்டு கொஞ்சம் அது மேலே எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. 2 பக்கம் நல்லா செவந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. ப்ரெட்டுக்கு மேலே ஊற்றுறப்ப எண்ணெய்க்கு பதிலாக கீ இல்லைனா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கிறலாங்க. நம்ம இஷ்டம்தான். அவ்வளோதாங்க, செஞ்சு முடிச்சிட்டோம். இது எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.